இயேசுவுக்கே புகழ். இன்றைய தியானத்திற்கான இறை வார்த்தைகள் மத்தேயு 5வது அதிகாரம், திருப்பாடல் 146வது அதிகாரம், செப்பனியா 2 மற்றும் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலிருந்து வார்த்தைகள், இறை வார்த்தைகள் எடுக்கப்பட்டுள்ளன. செப்பனியா 3வது அதிகாரத்தில் 12 மற்றும் 13வது இறை வார்த்தைகள் கூறுவது: ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள், அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். திருப்பாடல் 146 8வது இறைவாக்கு: ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 28, 29, 31வது இறைவார்த்தைகள்: உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டபடி அவர் இப்படி செய்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே மறைநூலில், அதாவது எரேமியா 9வது அதிகாரம் 23 கூறியுள்ளபடி, பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 1 முதல் 12 இறைவார்த்தைகளில் சுருக்கமாக கூறுவது: ஏழையரின் உள்ளத்தோர், துயருவோர், கனிவுடையோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர், இரக்கமுடையோர், தூய்மையான உள்ளத்தோர், அமைதி ஏற்படுத்துவோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இதுவே இன்றைய தலையாய சிந்தனை. பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது. எப்படி நாம் பேருடையவராக இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய வார்த்தையை நாம் இந்த நற்செய்தியில் சிந்திப்போம், அகமகிழ்வோம். ஆமேன்.